நீங்களும் பிறமொழி பேச பிறமொழியாளர் தான். நான் பிறமொழியாளர் தான். இதனால் இந்த நாம் தமிழர் கட்சி எல்லாரும் ஆதரிக்கணும்னு நினைக்கிறீங்க? தமிழ் தேசியம் தான் இந்த மண்ணுக்கான அரசியல். நீங்கள் கன்னடன்னு சொல்கிறீங்க, ஆனால் தமிழர்களே நாம் தமிழர் கட்சி இங்கே முதல்வராக அமர வைக்கல, சீமானவர்கள் முதல்வராக அமர வைக்கல. உங்களை போன்ற பிறமொழியாளர்களும் இல்லை மீதி இருக்க தமிழர்களுமே எதனால் ஆதரிக்கணும்? நமக்கு அடுத்து வர தலைமுறைக்காக நாம் தமிழ் கட்சி ஆதரிக்கணும்னு சொல்கிறேன். ஏன்னா இப்போ நான் அடிக்கடி இந்த பேருந்தில் போயிட்டு வரும்போது பார்க்குறேன், தேனி வேணால் போகணும்னா தேனிக்கு போகணும்னா நம்ம திண்டுக்கல் வழி அந்த ஒத்தந்தத்தமாக செம்பட்டியில் போகணும். மலையை பார்த்தா சுரண்டு எடுத்துட்டான். அந்த மாதிரிலாம் வளங்களை காக்கணும், நீர் வளங்களை ஏற்கணும், இது பண்ணணும்னா அடுத்த தலைமுறைக்கு நீரை கொண்டு போய் சேர்க்கணும், இயற்கை காற்றை கொண்டு போய் சேர்க்கணும்னு பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சிக்கு அதுக்கான வாய்ப்பு இருக்குது. மற்ற எந்த கட்சியுமே சுற்றுச்சூழல் பாசறை நம்மளை பார்த்து தான் திமுக 70 ஆண்டு கால கட்சிக்காரன் ஆரம்பிக்கிறானா அதை அவனை சொல்லிக் கொடுக்க மற்ற கட்சிக்கு நம்ம தான் அரசியல் சொல்லிக் கொடுக்குறோம். அப்போது இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமான அரசியல் நாம் தமிழ் கட்சி செய்யும். நாம் தமிழ் கட்சி தான் எல்லாரும் ஆதரிக்கணும். நீ என்ன வேணாலும் சுத்தி வா ராஜா, உன் முளத்தி என்கிட்ட தான் நீ தப்பிக்கவே முடியாது. எங்களை விட்டால் உங்களுக்கு நாதியே கிடையாது. ஏனால் எங்களைப் போல பேரன்பு கொண்டு இந்த மண்ணை, இந்த மக்களை, இந்த நிலத்தை, வளத்தை, இந்த காட்டை, இந்த மலையை, இந்த ஆறை, இந்த அருவியை, இந்த பூச்சிகளை, இந்த வண்டுவை, இந்த புழுவை நேசிக்க ஒரு மகனும் உலகத்திலே கிடையாது. இது சாமிக்கு அரசியல் செய்ய வந்த கூட்டம் இல்ல, வாழுகிற பூமிக்கு அரசியல் செய்ய வந்த கூட்டம்.